ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை. நான் உங்கள் நேமிராஜ். ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு. கொஞ்சம் பனி சுமை காரணமாக என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கண்டினியூவாக என்னோடய வீடியோ வரும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய டாபிக் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தம்பி ஒருத்தர் கேட்டிருந்தார். நிறைய கொஸ்டின், தொடர்ந்து ஒரு 6-7 கொஸ்டின் இருந்தது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, பொட்டமாரி வைக்கலாமா வேண்டாமா, அதோட ஒரிஜினாலிட்டினா என்ன, பொட்டமாரி அதோட சிறப்பு என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாரு. நிறைய பேர் பொட்டமாரியை பற்றி ஒரு மைனஸ் பாயிண்டாகவே சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இரண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பருடைய சேவலுக்கு காலுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை, அந்த விரலை மடக்க முடியல, அப்படியே எப்படி சொல்கிறது, இந்த முடக்குவாதம் வந்தால் இறுக்கி போய் அப்படி நின்றுடும். ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி முரடு கட்டிகிட்டு இருக்குது, ஃப்ளெக்சிபிளாக இல்லை. ஸோ பெட்டை மேலே ஏறி உட்காரும்போது பெட்டையை பிடிக்க முடியல, அப்படியே தவறி விழுந்துருது, மெரிக்க முடியல, அதுலேருந்து ப்ரீட் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தார். இந்த பிரச்சனை ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருந்தது. அதை நம்ம எப்படி சரி பண்ணோன்றதை பற்றி நான் இதில் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொரு நண்பர் கேட்டிருந்தாரு, என்னோட பெட்டை ஆசனவாயு பகுதியில் ஒரு கட்டி இறந்து போயிடுச்சு. ஸோ அதை அறுத்து பார்க்கும்போது குடல் பார்த்தீங்கன்னா முழுக்க 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 அப்படியே ஒரு மாதிரி புண்ணாகி சுருங்கி போயிருந்தது. இந்த மாதிரி ஒரு நிலை வராமல் இருக்கிறதுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி பண்ணால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது, ஏன்னா ரொம்ப நல்ல லைனேஜ் பெட்டை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கு தொடர்ந்து விளக்கம் நம்ம கொடுப்போம், முழுமையாக கொடுப்போம். ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிய வரும். ஸோ அதுக்கான மருத்துவம் ரொம்ப எளிமையான முறை தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பொதுவாக இந்த பெட்டமாரி வைக்கலாமா வேண்டாமா, பெட்டமாரினா என்ன, பெட்டமாரியோட நல்ல குணங்கள் எது, மைனஸ் பாயிண்ட் எது, ப்ளஸ் பாயிண்ட் எது, அதெல்லாம் கேட்டிருக்கீங்க. ஒரு காலத்தில் நானும் இதே மாதிரி தான் கொஞ்சம் பிளைண்டாக இருப்பேன். நிறைய பேர் என்னென்னா ஆளுக்கு ஒரு பதிவு சொல்லுவாங்க. என்னென்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. பெட்டமாரி வைக்கக்கூடாது, அது என்னதான் நல்ல திறமையான சேவலாக இருந்தாலும் அந்த பெட்டையோடைய குணத்தை காமிச்சிடும், ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் அந்த கூவுற பெட்டையை வைக்காதீங்க, அது ரொம்ப ஆபத்தானது, வீட்டுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இரவு நேரத்தில் முட்டை வைக்கிற பெட்டைகளை வைக்காதீங்க, அது வீட்டுக்கு நல்லதில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் நானும் அதை நம்பிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு காலங்கள் போக 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 நமக்கு கொஞ்சம் விஷயம் ஓரளவுக்கு தெரிய வரும்பொழுது எதெல்லாம் வேண்டான்னு சொன்னாங்களோ அதெல்லாம் நான் செய்ய ஆரம்பித்தேன். என்னென்னா, நம்ம பெட்டைகள் கிட்டத்தட்ட இரவு நேரங்களில் தான் முட்டையிடும். சரி, ஓகே, இரவு நேரத்தில் முட்டையிடுற பெட்டை ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னா, இரவு நேரங்களில் முட்டை விடும்பொழுது பாம்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வேறு சில விஷப்பூச்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த முட்டையோடைய அந்த கவிச்சி வாசனைக்கு. ஸோ அதனால் இரவில் விடும்போது நம்ம பக்கத்தில் இருக்க முடியாது, கூண்டுக்குள்ளே இருக்கும். அப்போ இருக்கிற கூண்டெல்லாம் சேஃப்டி இருக்காது, மரத்தில் அடையும், முட்டை வேஸ்ட்டாக கீழே விழுந்து உடஞ்சிரும். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன அலமாரி மாதிரி இருக்கும், அங்கே போய் உக்காஞ்சிருக்கும், அங்கே தான் அடையுங்க. ஸோ சேஃப்டிலாம் இருக்காதுன்றனால இந்த பாம்புகள் வர ஆரம்பிக்கின்றனால இந்த இரவு நேரங்களில் முட்டை விடுற பெட்டைகளை வைக்க மாட்டாங்க. நமக்கு அப்படி இல்லையே, சேஃப்டி, பாம்பும் வராது, எதுவும் வராது, மனுஷன் கூட போய் எட்டி பார்க்க முடியாது, உள்ளே இருக்கிற கோழி வெளியே தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு சேஃப்டி. ப்ளஸ் கூண்டை சுற்றி ஒரு 6-7 நாய் எப்போவுமே இருக்கும், உள்ளே யாருமே என்ட்ரி ஆக முடியாது, சின்ன பூச்சி வந்தாலும் கத்த ஆரம்பிச்சிடுங்க. அப்படின்னும் போது நம்ம வைக்கலாம். ஸோ இது ஒரு மூட நம்பிக்கை, நம்மக்கிட்ட திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாரிஃபை ஆயாச்சு. கூவுற பெட்டைகளை ஏன் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு ஆண்மைத்தனம். பெட்டை கூவக்கூடாது, பெட்டை பெண்மை இல்லாமல் இருக்கும், அதுலேருந்து நீங்கள் ப்ரீட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது, அது குடும்பத்துக்கு ஆகாது, ஒரு அகங்காரம் பிடிச்ச மாதிரியே இருக்கும், அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரும்,
எப்போவுமே ஒரு நிம்மதி இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ரீசன் என்னென்னா, கூவுற பெட்டைகள் வந்து அதுலேருந்து இறங்கக்கூடிய குஞ்சுகள் வந்து ரொம்ப ரோஷமாக இருக்கும், சீக்கிரமாக அதுங்களும் கூவிடும். இப்போ 8 மாதம் 9 மாதத்தில் கூவக்கூடிய சேவல் வந்து 6 மாதம் 5 மாதத்தில் சில சேவல்கள் வந்து கூவிடும், இந்த மாதிரி பெட்டைகள். ஏன்னா அந்த கூவுற தன்மை இருக்கிறதுனால அம்மா கிட்ட. ஸோ அதனால் அது சீக்கிரமாக கூவிருச்சுன்னா வேகமாக பெட்டைகளை விரட்ட ஆரம்பிக்கும். நம்ம நல்ல நல்ல பெட்டைகளை வெளியே விட்டு வச்சுருப்போம், நல்ல வயசான பெட்டைகள் ப்ரீடிங்காக விட்டு வச்சுருப்போம், அதை வந்து இதுகள் விரட்டி சின்ன வயசுலேயே மெரிக்க ஆரம்பிச்சிடுங்க, இல்லைனா சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுங்க, அடித்து டேமேஜ் ஆகிடும். இதை வந்து நம்ம இதை வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்க முடியாதுன்றதுக்காக அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி கூவுற பெட்டைகளை தவிர்த்தாங்க. பெட்டை மாறி பெட்டை மாறின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு அரவாணி மாதிரி, அது வந்து திருநங்கை மாதிரி. எப்படின்னா உடல் அமைப்பு ஃபுல்லாக பெண்மை. அந்த பெட்டையோட உடல் அமைப்பு, வால்ல இருந்து முகம் இருந்து உடல் அமைப்பு கட்டாலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டை கோழியே உயரமாக நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மனதளவில் அது ஒரு ஆண். ஸோ இதுதான் பெட்டை மாறியோடைய குணாதிசயம், அதோட தோற்றம். அதுக்கிட்ட இருக்கிற மைனஸ் பாயிண்ட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெட்டை மாறி களத்தில் ஓடி போயிடும் அப்படின்ட்டு. இதில் வந்து இதை நான் முதல்ல நான் வளர்க்க ஆரம்பிக்கும் போது என்கிட்ட, அதாவது இன்றைக்கி நான் ஜாவாவை எப்படி எதிர்க்கிறேனோ, அதாவது எதிர்க்கலை ஏற்றுக்க மறுக்கிறேனோ, அதே மாதிரி ஒரு காலத்தில் பெட்டை மாறியும் என்னை ஏற்றுக்க விடாத அளவுக்கு ஒரு சிலர் அதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா, பெட்டை மாறின்றது ஒரு அரை குணம் உள்ள சேவல், அரை ஆண்மை தன்மை உள்ள சேவல். என்ன இருந்தாலும் அது அதோட பொட்டையோட புத்தியை காமிச்சிடும். களத்தில் வந்து நல்லா அடிச்சுக்கிட்டே இருக்கும், திடீர்னு ஓடி போயிடும். நல்லா அடித்து ஆப்போசிட் சேவலுடைய ஜமீனுக்கு போகும்போது இது தன்னால் விலகி போயிட்டே இருக்கும். ஆப்போசிட் சேவலோட மூமெண்ட்டுக்கு தான் இது வந்து பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, பெட்டைகளை எடுத்துக்கங்களேன், நல்ல ஜாதி பெட்டைகளே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டையிலேருந்து ஒரு வம்சாவளி இறங்கியிருக்கும், அந்த வம்சாவளி தோல்வியே அடைஞ்சிருக்காது, நல்லா பந்தயம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த பெட்டையிலேருந்து இறங்கக்கூடிய சேவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆனால் அந்த பெட்டை இன்னொரு பெட்டை கூட பயந்து இருக்கும், இன்னொரு பெட்டை கூட முறைச்சிக்கிட்டா கூட பயந்து ஓடிடும், 2 அடி வாங்கிட்டு ஓடி போயிடும். ஸோ பெட்டைகள் ஓடுறத வச்சு அதை வந்து நம்ம கணிக்கக்கூடாது. அதோடைய வம்சாவளி, அது எப்படிப்பட்ட பிள்ளைகளை கொடுத்துருக்கு, அதோட அப்பா யார், இதுதான் நமக்கு முக்கியம். அந்த தலைமுறை தான் நமக்கு முக்கியமே தவிர பெட்டைகள் ஓடுறது நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அதையும் மீறி நம்ம பெட்டைகளை வந்து பறக்க விட்டு பார்க்கறதுக்கு ரீசன் என்னன்னா, அது எந்த தோதுக்கு பறக்குது, சோட்டியை பிடிச்சா அடிக்குதா, இல்லை உள்ளுக்கு பிடிச்சா அடிக்குதா, இல்லை பின்சோட்டி எடுக்குதா, இல்லை ஏதாவது விசேஷமாக நரம்பு கால் பண்ணுதான்லாம் பார்க்கறதுக்காக தான் சும்மா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பறக்க விடுறது. ஒரு சில பெட்டைகள் நல்லா 2-3 தண்ணி சேவல் மாதிரியே நின்றுலாம் சண்டை வீட்டிலே பார்த்தீங்கன்னா முறைச்சி அடிச்சுக்கிட்டு இருக்குங்க, என்ன அடித்தாலும் பின் வாங்காது. அது அதுங்களுடைய குணாதிசயம். பட் அந்த லைனேஜ்லேருந்து வரக்கூடிய பிள்ளைகள் நல்ல ரிசல்ட் இருக்கும். அது ஓடுற பெட்டையாக இருந்தாலும் சரி, நின்று அடிக்கிற பெட்டைகளாக இருந்தாலும் சரி. ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி பெட்டைகள் மாதிரி ஒரு சில பெட்டைகள் ஓடுது பார்த்தீங்களா, அதை வச்சு இந்த பெட்டை மாதிரினா இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையாக பெட்டை மாதிரி நான் ஒரு காலத்தில் கையில் எடுக்கும்போது முதல்ல ஒரு நாட்டுரங்கு பெட்டை மாதிரி தான் எடுத்தேன். நான் என்னென்னலாம் எனக்கு சொன்னாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தது அந்த பெட்டை மாதிரி. பியூர் நாட்டுரங்கு, கொஞ்சம் கொடுக்குவால் போட்டிருக்கோம். நான் எப்பவுமே கொஞ்சம் கொடுக்குவால் லைக் பண்ணுவேன். கொடுக்குவால் போட்டிருக்கோம், நல்ல ஸ்பீடு, சரியான ஜாயிண்ட்டில் அடிக்கும். அடித்து ஒரு 3-4 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு தட்டிட்டு நிறுத்திடும் ஆப்போசிட்டை. அதுக்கப்புறம் ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கும். ஸ்கோர் பண்ண ஆரம்பித்து ஒரு 4 நிமிஷத்தில் ஆப்போசிட் ஜமீனுக்கு போகிற அளவுக்கு ஜாயிண்ட்டை உடைச்சிடும். நிறைய பேர் நம்மக்கிட்ட சொன்னாங்களே இது ஓடிடும், ஆனால் இன்னைக்கு இப்படி நின்று இது ஸ்கோர் பண்ணுதேன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெட்டை மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அது நம்ம கைவிட்டு போயிடுச்சு. அது ஒருத்தர் ப்ரீடிங்க்குன்னு எடுத்துகிட்டு போய் அதை நாசம் பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து விட்டார். அப்புறம் அது இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பெட்டை மாதிரி எடுக்காமல் இருந்தேன். கடைசியாக ஒரு கதர் எடுத்தேன். அதுதான் இன்றைக்கி வரைக்கும் நம்மளை தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் பேர் சொல்ல வச்சது அந்த கதர் பெட்டை மாதிரி தான். பொதுவாகவே பெட்டை மாதிரிகளுடைய அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வேலை ரொம்ப குறைவு, பிறப்பிலேயே ரொம்ப இறுக்கமான தன்மை. முகமாக இருக்கட்டும், கழுத்தாக இருக்கட்டும், நீங்கள் கழுத்தெல்லாம் உருட்டணும்னு அவசியமே இல்லை, நீச்சல் மட்டும் போட்டு தம்மு உடச்சி இறக்கினா போதும். உடல் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு இறுக்கம் இருக்கும். அதே மாதிரி ரெக்கையோட டெம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் பிடிச்சி இழுத்ததுமே டப்புன்னு வாங்கி வச்சுக்கோங்க ரெக்கை. அந்த அளவுக்கு ஒரு கிரிப்னஸ் இருக்கும், ரொம்ப டெம்பர் அண்ட் அழுத்தம். இந்த பெட்டை மாதிரிகள் சாதாரண ஒரு சேவல் ரெக்கை அடிக்கிறதுக்கும் நீங்கள் ஒரு பெட்டை மாதிரியை ஒரு இடத்துல இறக்கி விட்டு ரெக்கை அடிக்க வைங்களேன், அப்படியே அங்கே இருக்கிற மொத்த தூசும் கலப்பி பறக்கிற அளவுக்கு ரெக்கை அடித்து அந்த இடத்த க்ளீன் பண்ணிக்கோ. அந்த அளவுக்கு ஒரு
ரெக்க டெம்பர், ஒரு பறவைத்திறன் அதிகமாக உள்ள ஒரு உடல் அமைப்பு உள்ள சேவல் தான் இந்த பெட்டமாரி. ஸோ இதில் வந்து நல்ல லைனேஜாக பார்த்து, அதாவது ஸ்பெஷல் லைனேஜ், நரம்பு கால் அடிக்கிற மாதிரி, சீக்கிரமாக களம் முடிக்கிற மாதிரி, இல்லைனா ஃபுல்லாக முள் ஸ்கோர் பண்ணுற மாதிரி, இல்லைனா அடித்தா வெயிட்டாக பவராக கால் அடிக்கிற மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு சிறப்பு அம்சத்தோடு நீங்கள் எடுத்து ப்ரீட் பண்ணி கொண்டு வந்துட்டிங்கன்னா, இல்லை அந்த வம்சாவளியில் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த பெட்டமாரியோடைய தன்மை. இதை பற்றி மைனஸ் பாயிண்ட் நிறைய சொல்லுவாங்க, பட் அதை நம்ப வேண்டாம். நீங்கள் கண்ணால் பார்த்து அதை களம் பார்த்தீங்கன்னா அந்த லைனேஜில் நீங்கள் கேட்டு கூட வாங்கலாம். இல்லைனா ஒரு சிலர் தலைமுறையாக பெட்டமாரிகளை வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு வாங்கலாம். ஸோ இதுதான் இந்த பெட்டமாரியோட அம்சம். ஸோ இதை பற்றி மைனஸ் பாயிண்ட் எல்லாம் வந்து எல்லாத்துக்குமே இருக்காது, ஒரு சிலதுக்கு தான் இருக்கும். பட் மேக்ஸிமம் ரொம்ப உடல் வலிமை இறுக்கம் உள்ள ஒரு சேவை தான் இந்த பெட்டமாரி. அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது, இன்னொரு நண்பர் கேட்டிருந்தாரு, என்னுடைய சேவலுக்கு வந்து விரல் வந்து இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை, பெட்டை மேலே உட்காரும் போது வழுக்கிடுது, விழுந்துருது, மெரிக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம எப்படி க்யூர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலது வந்து வாதம் வந்து இழுத்துக்குச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும். நம்ம இந்த முடக்குவாதம்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஒரு சிலருக்கு பிறவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த விரலோட ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. பிறவிலே இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நடுவில் அடிபட்டு காலை அசைக்க முடியாமல், இல்லை எலும்பு ஒடிஞ்சு இருந்தாலோ, இல்லை காலில் அடிபட்டு இருந்தாலோ அசைக்க முடியாமல் அப்படியே வச்சுருந்ததுன்னா அந்த மூட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இறுகிடும். இறுகினதுக்கப்புறம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது, விரல் தூக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் க்யூர் பண்ணலாம். பட் பிறவியில் வரது ஒன்றும் பண்ண முடியாது. நாட்டு மருந்து கடையில் போயிட்டு உளுந்து எண்ணெய்ன்னு சொல்லி கேளுங்க. உளுந்து எண்ணெயை வாங்கிட்டு வந்து சூடு பண்ணி அந்த விரலில் நல்லா தேய்ச்சி விடுங்க. நல்லா சூடு பறக்க தேய்ச்சி விட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற விட்டதுக்கப்புறம் திரும்பி நல்லா ஷேக்கா அடிக்கிற மாதிரி சூடாக அந்த விரலில் அந்த சேக்கா துணியை நல்லா ஓரளவுக்கு சூடாகவே வைங்க. வச்சுட்டு நீங்கள் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும். அந்த சூடான அந்த துணி அந்த ஜாயிண்ட்டில் பட்டதுமே அந்த ஜாயிண்ட் வந்து லூஸ் விட்டுரும். லூஸ் விடும்போது அந்த ஜவ்வுகள் லூஸ் விடும்போது ஆல்ரெடி இந்த எண்ணெய் ஊறி இருக்கும். இந்த எண்ணெய் உள்ளே ஊறி இருக்கும்பொழுது அந்த தசைகள் வந்து கொஞ்சம் லூஸ் விடும். அது மேலே அந்த ஹீட்டு படும்போது இன்னும் லூஸ் விடும். அப்போ நீங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி பண்ணலாம். இது 1 நாள் 2 நாளில் நடக்காது, கிட்டத்தட்ட 2-3 மாதம் வரைக்கும் போகும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வரலாம். சேவல் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை தொடர்ந்து பண்ணி நீங்கள் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வரலாம். ஏன்னா இதே தான் ஹியூமனுக்கும் பண்ணுவாங்க. சிலர் கால் அடிபட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி போயிடும், அப்படியே முரடு கட்டிக்குவோம். இந்த மாதிரி இடத்த இந்த உளுந்து எண்ணெயை வச்சு சரி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான சரியான முறை. 3ஆவதா இன்னொரு கேள்வி என்னன்னா, பெட்டை வந்து ஆசனவாயு பகுதியில் கட்டி வந்துருச்சு. அந்த கட்டி வந்ததுக்கப்புறம் அந்த பெட்டை இறந்துருச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா குடல் வந்து சுருகி இருக்குது, குடல் ஃபுல்லாக புண்ணாக இருக்குது, அது வந்து குடல் அழுகி கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு வந்து ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 ஹீட்டு, 2வது முக்கியமான விஷயம், ஒரு பெட்டையோ சேவலோ அது சாப்பிடக்கூடிய உணவு முழுமையாக வெளியேறணும். அது வெளியேறலைன்னா உள்ளேயே தங்கிருச்சுன்னா அது உள்ளேயே குடலில் ஒட்டி இருந்து அந்த பாகத்தை கெட வச்சு அது ஒரு கேன்சர் மாதிரி ஃபுல்லாகவே அரித்து புண்ணாக்கி அந்த புண்ணோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் வெளியே காட்டும். உங்களுக்கு கட்டியாக வரும், புண்ணாக வரும், ரத்தமாக வரும். இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷனை காமிச்சு உள்ளுக்குள்ளே குடல் கெட்டு போயிருக்கு, மருத்துவம் பண்ணுடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அறிகுறியை அது காட்டும். அதே மீறி நம்ம வெளியில் இருக்கிற அந்த கட்டிக்கு மட்டுமே மருத்துவம் பண்ணிட்டு இருந்தோம்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஆறாது. ஸோ அப்போ என்ன ஆகும், நாளடைவில் அது இறந்துடும். இதுதான் ரீசன். இந்த ஒரு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், வெயில் காலங்களில் மாதத்துக்கு ஒரு 2 முறையாவது ஒரே ஒரு ml விளக்கெண்ணெய் சேவல்களுக்கு கொடுங்க, பெட்டைகளுக்கு கொடுங்க. ஏன் அப்படின்னா, சாப்பிட்டது எப்போவுமே முழுமையாக வெளியே வராது. சிலது கெட்டு போயிடும், உள்ளுக்குள்ளவே டைஜஸ்ட் ஆகாது. சிலது வந்து லேட்டாக டைஜஸ்ட் ஆகும்போது அது ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். ஸோ இந்த குடல் க்ளீனாக இருந்துருச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ அந்த குடலை க்ளீனாக இருக்கிறதுக்கும் உடல் சூட்டை தணிக்கிறதுக்கும் இந்த விளக்கெண்ணெய் ரொம்ப சிறந்த ஒரு மருந்து. ஜஸ்ட்டு ஒரு 1 ml கொடுங்க. அந்த 1 ml கொடுத்துட்டு அது முழுமையாக மோஷன் வெளியே வந்துருச்சுனாலே போதும், சேவல் கோழிகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்து நிறைய பணம் செலவு பண்ணி மருத்துவம் பண்ணுறதுக்கு ஒரு வேலை இருக்காது. இந்த விளக்கெண்ணெய் அவ்வளோ ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும்.
ஸோ இதுதான் மெயின்டெனன்ஸ். இந்த மாதிரி கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வியாதிகள் வராது, பணம் செலவு பண்ணுறது மிச்சமாகும். இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.